ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற பாடத்தினுடைய முதலாவது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த பாடத்தின் தலைப்பு ரட்சிக்கப்பட்டேன், ஆங்கிலத்திலே சேவ்டு என்று சொல்லுவார்கள். ரட்சிப்பு என்ற வார்த்தை எங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதை குறித்து சாதாரணமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே இதை குறித்து நாங்கள் சற்று ஆழமாக நாங்கள் இதை பார்க்க போகின்றோம். ரட்சிப்பு என்ற வார்த்தையோடு தொடர்புடைய வார்த்தைகள் விடுதலை, டெலிவரன்ஸ் என்ற வார்த்தையை குறிப்பிடலாம். அதே போல மீட்பு, ரிடம்ஷன் என்ற வார்த்தையும் குறிப்பிடலாம். ரட்சிப்பு என்ற வார்த்தை உண்மையிலே ஒரு மிக பரந்த ஒரு வார்த்தை. ஆனால் முழுமையாக அதனுடைய எல்லா விடயங்களையும் நாம் இந்த இடத்திலே பார்க்காவிட்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமான அளவு விளக்கத்தை பெற்று கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாழ்வதற்கு ஏதுவான ஒரு வழிநடத்தலை இது நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த பாடமானது 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது, கிறிஸ்துவை நாம் அறிவதற்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கை, அதை நாங்கள் பழைய வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறோம். இந்த பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்த நம்மை மீட்டுக்கொள்வதற்காக இயேசுவானவர் சிலுவையிலே செய்த செயல்களை நாங்கள் தேவனுடைய கிரிகை என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதன் பிற்பாடு அந்த கிரிகையின் மூலமாக எங்களுக்கு உண்டான வாழ்க்கை, புதிய வாழ்க்கை என்ற 3வது தலைப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை முதலாவது பழைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறதான இந்த தலைப்பின் கீழே எங்களுக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கிற வேத வார்த்தை எபேசியருக்கு எழுதின திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த இடத்திலே நாம் கவனித்து பார்த்தால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தோம் என்று வேதம் நம்மை அழைக்கின்றது. இதை குறித்து நாம் இன்னும் ஆழமான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆதியாகம புத்தகத்திற்கே நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்திருந்தார். அந்த இடத்திலே அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. நன்மை தீமை அறிகிற ஒரு மரத்தை தேவன் அங்கே உண்டாக்கி, இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் சர்ப்பத்தின் வடிவிலே வந்த சாத்தான் ஏவாளை வஞ்சிக்க அவள் அதை பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் அதை கொடுக்கிறான். அதற்கு பிற்பாடு அங்கே தேவன் சொன்னபடி சாகவே சாவாய் என்று சொல்லப்பட்டபடி அங்கே ஒரு மரணம் நிகழ்கின்றது. இது முதலாவது உடனடியாக சரீர மரணத்தை குறித்ததாக அல்லாமல் ஆவிக்குரிய ஒரு மரணம் அங்கே ஏற்படுகிறது. மீண்டும் ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்து அங்கே மரிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை ஆதாமுடைய வழியிலே வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த மரணத்தை, ஆவிக்குரிய மரணத்தை கொண்டவனாகவே இந்த உலகத்திலே அவன் பிறக்கின்றான். இதைத்தான் சங்கீத புத்தகத்திலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி. அவை இந்த ஆதாமுடைய பாவமுடையவர்களாய் பிறக்கின்ற எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த மரணம் இருக்கின்றது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆகவே இந்த உலகத்திலே பிறக்கிற எந்த குழந்தையும் ஆவியிலே மரித்ததாகத்தான் பிறக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே ரட்சிப்புக்கு முன்பதாக நம்முடைய நிலை ஆவியிலே நாங்கள் மரித்தவர்களாக இருக்கின்றோம். மீண்டும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இந்த பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட மற்ற விவரங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து
நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். இரண்டாவது, மரித்தது மாத்திரமாக அல்ல, உலகத்தின் வழிகளுக்குள், பாவ உலகத்தினுடைய வழிகளுக்குள் ஒரு மனிதன் சிக்கிக்கொள்கிறான். சிக்கிக்கொண்ட மனிதன் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்றான். அங்கே இந்த இடத்துல சாத்தானுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகின்றது, ஆகாயத்து அதிகார பிரபு. ஆங்கிலத்திலே பிரின்ஸ் ஆஃப் தி ஏர் அப்படி என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், சாத்தானும் அவனுடைய தூதர்களையும் தேவன் அங்கே பரலோகத்திலிருந்து சபித்து தள்ளின போது அவன் அங்கே மத்திய ஆகாயத்திலே அவனுடைய தலைமை பீடத்தை உண்டாக்கி அவன் இன்றைக்கும் கிரிகை செய்தவனாக இருக்கின்றான். யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று இயேசு சாத்தானை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே சாத்தான் உலகத்திற்கும் இந்த வானமண்டலத்திற்கும் அதிபதியாய் இருந்து கொண்டே அங்கே மக்களுடைய மனதை அவன் குருடாக்கினவனாக அங்கே மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவன் கிரிகை செய்கிறதை பார்க்கின்றோம். ஆகவே மனந்திரும்பி ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்கிறது? சாத்தானுடைய அடிமைத்தனத்திலே உலக வழிகளிலே சிக்கியவனாக அவன் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, வேதம் அவனை பார்த்து சொல்லுகின்றது, சுபாவத்தின்படி அவர்கள் கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை இதுதான் ஒரு பாவத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையாக இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனுடைய மிகவும் மோசமான ஒரு நிலையாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இதை ரோமர் 3:23 இப்படியாய் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர் என்று. ஆகவே இந்த பூமியிலே நான் பாவி அல்ல என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனும் கிடையாது. எல்லாருமே பாவம் செய்திருக்கிறார்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா? அவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். அவன் தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவாக அவன் இருக்கின்றான். உலக வழிகளில் சிக்கி சின்னாபின்னமாக இருக்கிறான். சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருந்து அவன் விரும்பினபடி அவனுடைய மனசும் மாம்சம் காரியங்களை செய்து கோபத் ஆக்கினையின் பிள்ளையாக இருக்கிறான். ஆகவே அவனுடைய முடிவு மரணம். ஆனால் பாவத்திலே விழுந்த இந்த மனிதனை தேவன் அப்படியாக கைவிடவில்லை. இந்த மனிதனுக்கு ஒரு விமோசனத்தை, ஒரு தீர்வு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அதைத்தான் நாங்கள் ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கின்றோம். இதே எபேசியர் புத்தகம் 2 அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்கிற போது, எபேசியர் 2, 4, 5, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இது தேவனுடைய தீர்ப்பாய் இருந்த பொழுதும் தேவனுடைய அளவில்லாத இரக்கத்தினாலே இந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். இரக்கம் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு இப்படியாக நாங்கள் வரைவிலக்கணத்தை கொடுக்கலாம். தேவனின் மனதுருக்கம் மெய்யாகவே நமக்கு வரும் தகுதியான தண்டனைகளை தடுக்கின்றது. நாம் தேவனுடைய தண்டனைக்கு உட்பட்டவர்கள் என்றால் தேவன் அவர் பரிசுத்தர். ஆகவே அவர் நிச்சயமாக பாவத்தை அவர் தண்டிக்க வேண்டும். அவர் பாவத்தை தண்டிக்காவிட்டால் அவரை நாம் நீதி உள்ள தேவன் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனால் அதே வேளையிலே அவர் பாவியை ரட்சிக்கவும் வேண்டியவராயிருக்கிறார். அதற்கு அவருடைய அன்பு ஒரு நாணயத்திலே 2 பக்கங்கள் இருக்கிறதைப் போல, ஒரு பக்கம் தேவனுடைய பரிசுத்தம் பாவத்தை தண்டிக்க விளைகின்றது, இன்னொரு பக்கம் பாவியை ரட்சிக்க தூண்டுகின்றது. இதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இன்றைக்கு உலகத்திலே பல ஐஸ்வர்யவான்களை காண்கிறோம். அவர்கள் பொருளாதாரங்களிலே, பணங்களிலே பல ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறோம். ஆனால் தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படி இரக்கம்தான் எங்களை மீட்பதற்கு மிகவும் ஏதுவான ஒரு காரியமாக இருக்கின்றது.
வேதம் உண்மையாக நாங்கள் ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் பார்க்கிற பொழுது தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சத்துருக்களாக, தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எபேசியர் 2 அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கிற பொழுதே அவர் நம்மை கிருபையினாலே அவர் ரட்சிக்க விரும்புகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்புக்குரிய அத்தனை கிரியைகளையும் இயேசுவானவர் சிலுவையிலே அங்கே எனக்காக உங்களுக்காக செய்து முடிக்கிறார். சிலுவையிலே இயேசு 7 வார்த்தைகளை அவர் மொழிகிறார். அதிலே சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னார். அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு முதல் பிதா, குமாரன், ஆவியானவராக மனிதனுடைய ரட்சிப்புக்காக போட்ட அத்தனை திட்டங்களையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆகவே நாம் செய்யக்கூடியது அங்கே ஒன்றுமல்ல, எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பின் திட்டமானது மிகவும் பரந்ததாக இருக்கின்றது. அது மனிதனுடைய நோய்களை குணமாக்குறதாக, மனிதனை பிசாசின் பிடியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா தரித்திரங்களிலிருந்தும் முற்றும் முழுவதுமாக விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்புக்கூடாக கொடுத்திருப்பார் என்கிறதே இந்த நல்ல செய்தியாக இருக்கிறது. அவை எபேசியர் 2 அதிகாரம் 8, 9 வசனங்கள் எதை சொல்லுகிறது? இந்த தேவன் கொடுக்கிற இந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ரட்சிப்பை ஒரு நாளும் ஒருபோதும் யாராலும் சம்பாதிக்க முடியாது என்றால் அது மிகப்பெரிய ஒன்று. அவை யாராலும் அதை சம்பாதிக்க முடியாது. ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் அதை சம்பாதிக்க பார்க்கிறார்கள். பரலோக வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள தான தருமங்களை செய்கிறார்கள், பல புண்ணிய கிரியைகளை செய்கிறார்கள். அதுபோல் புண்ணிய தலங்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள், புண்ணிய நதிகளிலே போய் நீராடுகிறார்கள். இப்படி செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்கள் பரலோகத்திற்கு போகலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பரலோகத்திற்கு போவதற்கு நாம் செய்யக்கூடிய எந்த கிரியையும் செல்லுபடியாகாது. ஏனென்றால் தேவன் நம்மிலே வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு மிகவும் மேலானது. ஆகவே அதை எங்களாலே ஒரு நாளும் அடைய முடியாது என்பதை தேவன் அதை அறிந்திருந்தார். ஆகவே தான் ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே நியாயப்பிரமாணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கதைக்கின்ற பொழுது, நியாயப்பிரமாணங்கள் எதை காண்பிக்கிறது? நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாக முடியாது. என்றால் நியாயப்பிரமாணத்திலே ஒரு பிரமாணத்தை அவர்கள் கடைப்பிடிக்க தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறினவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவே நியாயப்பிரமாணம் மனுஷராலே முடியாதது. ஆகவே அதை செய்யக்கூடியவர் இயேசு என்பதை பழைய ஏற்பாடு முழுவதும் சுட்டி காட்டுகிறது. ஆகவே மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை முழுமையாக நிறைவேற்றின ஒரே மனிதன் ஆண்டவராகிய இயேசுவாகவே இருக்கின்றார். ஆகவே அவர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த ரட்சிப்பு இலவசமானது, இதை சம்பாதிக்க முடியாது. ஆகவே நாங்கள் கலங்க தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, இந்த ரட்சிப்பு இலவசமானது. கிருபை எதை எங்களுக்கு காண்பிக்கின்றது? கிருபை என்று சொன்னால் தகுதியற்றவர்களுக்கான ஒரு பரிசு. இதை சம்பாதிக்க முடியாது, தேவனே இதை எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். கொடுக்கிறதான இந்த கிருபையை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினாலே. அவை கிருபை கொடுக்கின்றது, விசுவாசம் அதை பெற்று கொள்கிறது. அவை கலாத்தியர் 3 அதிகாரம் 26 வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது கலாத்தியர் 3:26 இப்படியாய் சொல்லுகின்றது: நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அவை விசுவாசம் தேவனுடைய புத்திரன் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வருகின்றது. அவை இவ்வளவு நேரமும் சுருக்கமான விதத்திலே தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக எதை செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த பெற்றுக்கொண்ட இந்த புதிய வாழ்க்கையை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு இப்படியாக சொல்லுகின்றார். யோவான் 10:10:
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே திருடன் என்று அங்கே சாத்தானை இயேசு குறிப்பிடுகிறார். அவன் தேவன் படைத்த மனிதனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் திருடினான். தேவன் இந்த பூமியை படைத்து மனிதனுடைய கையிலே ஆளுகை செய்யும்படியாய் கொடுத்தார். அதையும் அவன் பறித்து கொண்டான். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு ஞானஸ்தானம் பெற்று அவர் வந்து 40 நாட்கள் முடித்து அவர் சோதிக்கப்படுகிற போது, இந்த உலகமும் அதனுடைய ராஜ்யங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ வழங்கினால் நான் உன்னை தருவேன் என்று சொன்னான். அவன் திருட்டளவாய் பெற்றுக்கொண்டான். அதை இயேசு ஒரு நாளும் மறுக்கவில்லை. ஆனால் அவனுடைய நிபந்தனைக்கு உட்படாமல் அவர் மரித்து மீண்டும் அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இவன் இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் எங்களுக்கு மரணத்துக்கு பதிலாக ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனிலே நாங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் மிகவும் ஆசீர்வாதமான வசனம், எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆதாமை ஆண்டவர் படைத்த போது அவன் தேவனுடைய பிள்ளையாயிருந்தான். அவருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அவன் தேவனுடைய குமாரனாயிருந்தான். மீண்டும் அதே பாக்கியத்தை கிறிஸ்துவுக்குடாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசு கொடுக்கிற ரட்சிப்புக்கு மூலமாக அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். யாராயிருந்தாலும் பரவாயில்லை, விசுவசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பெரிய சலாக்கியம் என அவருடைய மகன் மகள் என்கிற ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதே போல் யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கலாம். யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திய ஜீவன் உண்டென்று மாத்திரமல்ல, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இனிமேல் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நாங்கள் செய்த சகல குற்றங்களுக்குமான தண்டனையை இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். நரக ஆக்கினை எங்களுக்கு கிடையாது. அதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வார்த்தை சொல்லுகின்றது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் எதற்கு இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், இங்கே 2 முக்கியமான காரியம். ஒன்று கிரியை, அல்லாவிட்டால் மனிதனுடைய முயற்சி, எஃபர்ட் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய ரட்சிப்பு கிரியை சார்ந்ததல்ல. ஆனால் எங்களுடைய ரட்சிப்பு பிற்பாடு அதனுடைய நோக்கம் என்ன? நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே நல்ல கிரியைகளை செய்து விழுந்து போயிருக்கிற இந்த உலகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப தேவனுக்குள் பிரயாசப்பட வேண்டிய நல்ல கிரியைகளை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் நமது நற்கிரியைகள் மூலம் ரட்சிக்கப்படுவதில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நற்கிரியைகளால் நாம் ரட்சிப்படைவதில்லை என்றாலும் அவைகளே மெய் ரட்சிப்பின் கனிகளாக அங்கே காணப்படுகின்றது. இறுதியாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அங்கே மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வசனமாக அங்கே இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 5:17 நாங்கள் அதை இப்பொழுது வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே என்ன நடந்தது? எப்படி தேவன் 6வது நாளிலே மனிதனை சிருஷ்டித்தாரோ, அந்த பாவத்திலே மரித்து போன மனிதனை இங்கே மீண்டும் கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். அவன் புது சிருஷ்டியாகப்படுகிறான். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு நிக்கோதேமுக்கு சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான், அதை காணவும் மாட்டான். இந்த மறுபிறப்பின் அனுபவம் எங்களுக்கு எதை கொடுக்கிறது? புது சிருஷ்டியாக இருக்கின்றது. நாங்கள் சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யமாகிய கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கின்றோம். இப்பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இங்கே நான் கவனிக்க வேண்டியது, பவுலுடைய உபதேசத்திலே பவுல் மிகவும் முக்கியமாக சொல்லுகிற காரியம், மனிதனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பகுதிகளை பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த ஆவி தான் அங்கே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய ஆத்துமாவிலே 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று அவனுடைய மனம், அவனுடைய மைண்ட் அங்கே இருக்கின்றது. இது அறிவை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. 2வது தீர்மானம் எடுக்கிற ஒரு பகுதி, அதை நாங்கள் வில் அப்படி என்று நாங்கள் சொல்லுவோம். 3வது எங்களுடைய உணர்ச்சிகளை சார்ந்த பகுதி, அது ஃபீலிங். இதுதான் எங்களுடைய ஆத்துமா. ஒரு மனிதனுடைய ஆழ்தத்துவத்தை, பர்சனாலிட்டியை நிர்ணயிப்பது இந்த பகுதி தான். ஆகவே இந்த ஆத்துமா அங்கே ரட்சிக்கப்படுவதில்லை. ஆகவே தான் இதனுடைய காரியத்தை அங்கே பவுல் எழுதுகிற போது, ரோமர் 12:1-2 எழுதுகிற போது, உங்களுடைய ஆத்துமா புதுப்பிக்கப்பட வேண்டும் வசனத்தினாலே. ஆகவே தான் நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நாள்தோறும் மனத்தை புதுப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போக வேண்டியது. ஆனால் ஒரு நாள் இந்த சரீரத்துக்கான ரட்சிப்பும் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கான முழுமையான ரட்சிப்பை நாங்கள் ஒரு நாள் அனுபவிக்க போகிறோம். இப்பொழுது எங்களுடைய ஆவி மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? சிலுவையிலே கிறிஸ்து சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களும் எங்களுடைய ஆவியிலே இப்பொழுது டிபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. அது அங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மனதை நாங்கள் புதிதாக்கி அவற்றை நாங்கள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற பொழுது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முழுமையாக அது எங்களுடைய சரீரத்துக்குள் கடந்து வருகிறோம். இதன் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக தரித்திரத்திலிருந்து செழிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக நாங்கள் எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 5:18 இப்படியாய் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், மனிதர்களோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நாங்களும் மற்ற மனிதர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்படியாக. ஆகவே நாங்கள் இதை சுருக்கி நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் நித்திய வாழ்வை சம்பாதிப்பதற்கும் அல்லது அதை பெற தகுதியற்றவர்களாகவும் இருந்த போதிலும் கூட நித்திய வாழ்வை வழங்குவதற்காகவே கிறிஸ்து மரித்தார் என்பதே இதன் அர்த்தமா. கிறிஸ்து உங்களுக்கு ஒரு இலவச பரிசாக நித்திய ஜீவனை கொடுக்க மரித்தார். நீங்கள் இப்பொழுது விசுவாசத்தின் மூலம் கிருபையால் ஒரு கிறிஸ்தவராக வாழ்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக உங்களை நிலைநிறுத்துவது அவரை பிரியப்படுத்த நற்காரியங்களை செய்யும் உங்கள் திறனை பொறுத்ததல்ல, மாறாக கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் தேவன் இப்பொழுது உங்களை நீதியுள்ளவராக பார்க்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். எனவே நீங்கள் அதன்படி செயல்படுகிறீர்கள். இறுதியிலே 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த பாடத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்து இல்லாத உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? 2வது, கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தார்? 3வது, தேவன் உங்களுக்கு கொடுத்த புதிய வாழ்வை அனுதினமும் எப்படி காண்பீர்கள்? தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே,
இந்த மாலை வேளையிலே இந்த ரட்சிப்பு என்ற பாடத்திற்கூடாக எங்களுடைய ஆவிக்குரிய நிலையை நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பெரிய ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே நீர் பட்ட அத்தனை பாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அது எனக்காக, என்னுடைய நல்வாழ்க்கைக்காக, உம்மோடு என்னை நெருங்கி சேர்ப்பதற்காக, நித்திய வாழ்வுக்காக, அந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. இன்றைக்கு நான் உம்முடைய மகனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அந்த அந்தஸ்தை எனக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி. இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிற அதே வேளையில் இந்த பூமியிலும் ஆதாம் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் எனக்கு தந்திருக்கிறேன். அதை இன்னும் நான் அறிந்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு முறையும் எனக்கு புரிய பண்ணும். அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவித்து உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.